தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமாங்க, அவங்க மேல சில புகார்கள் வந்து இருக்குதான். அப்படி புகார் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எதற்காக சென்னை மாநகராட்சிக்கு கமிஷன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்தா 20% 30% கமிஷன் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப திடீர்னு இவங்க போராட்டம் பண்ண அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்கணும், அவன் என்னன்னு போட்டு கேட்பான்ல. இப்பவே கேட்டுட்டு இருப்பாங்க, இத்தனை நாள் இவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்களே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. அதனாலதான் வேற பகுதிகளில இருந்து துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்து இறக்கி இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, கிளீன் அப் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான், ப்ரூவன் தான். அது வந்து இவங்க இந்த மக்கள்கிட்ட நீங்க போய் இப்ப பேசுனீங்கன்னா இதுல உள்ள இருக்காங்க ஜோதி அக்கா அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு அவங்கள தொடர்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுமே உள்ள இருக்காங்க. அதனால இது உண்மை. இவங்க எவ்வளவு ஊதியம் வாங்குறாங்க? இப்ப கார்பரேட் கம்பெனி கையில போச்சுனாக்கா என்ன ஊதியம் வரும்? இப்ப வந்து அவங்க வந்து இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கிறது 23,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் சைன், ராம்கி என்விரோட ஒப்பந்தம் சைன் ஆகும் பொழுது 7,000 ரூபாய் கட் ஆஃப், 16,000 ரூபாய் தான் இவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து தான் அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், மலிவான விலைக்கு எங்களை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதாவது 2010 வரைக்கும் இவங்க வெறும் 6,000 7,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் இதே அமைப்புகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தோழர் பாரதின்னு சொல்லி வழக்கறிஞர் இருக்காரு, அவருடைய தலைமையில் அவர் ஒரு 3 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்திருக்காரு. இவங்க எல்லாமே போராடி தான் அந்த ஊதிய உயர்வு பெற்றது. முதல் 17,000 வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 23,000 ரூபாய். இப்ப மீண்டும் இந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து இவங்களை இந்த பணி இந்த ப்ராஜெக்டை வந்து தனியார் மயம் ஆக்கும் பொழுது அந்த சம்பளத்தையும் குறைச்சிருக்காங்க.